நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களை செய்தியாளர் செம்பருத்தி வழங்க கேட்டறியலாம். வணக்கம் செம்பருத்தி, தற்போது நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வருங்கா. நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வரக்கூடிய 2024ஆம் ஆண்டின் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேட்பாளர்களுடைய பட்டியல் என்பது இப்பொழுது வெளியாகி இருக்கிறது. இது அதிகாரப்பூர்வமான வேட்பாளர் பட்டியல் அல்ல. இது கட்சியின் சார்பில் கட்சியினுடைய குழுவில் இது போடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் பட்டியலாகும். அதிகாரப்பூர்வமாக வருகிற 23ஆம் தேதி இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய அனைத்து வேட்பாளர்களையும் பல்லாவரத்தில் உள்ள ஒரு தனியார் இடத்தில் வைத்து கட்சியினுடைய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் விழாவானது நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்னதாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த பட்டியலில் பார்த்தோம் என்றால் 39 வேட்பாளர்களினுடைய பட்டியல் வெளியாகி இருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தவிர்த்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவிலேயே ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்ற நோக்கில் 20 பெண் வேட்பாளர்களும் 20 ஆண் வேட்பாளர்களும் நிறுத்தப்படுவார்கள் என்று அறிவிப்பு வெளியாகி இருந்த சூழலில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தம் 40 தொகுதிகள், தமிழகம் மற்றும் புதுவையில் சேர்த்து 40 தொகுதிகளுக்கு 20 ஆண் வேட்பாளர்களும் 20 பெண் வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன்படி புதுச்சேரி, திருநெல்வேலி, தர்மபுரி, நாகப்பட்டினம், கன்னியாகுமரி, மயிலாடுதுறை, திருப்பூர், ஆரணி, மதுரை, கோயம்புத்தூர், பெரம்பலூர், தேனி, சிதம்பரம், அரக்கோணம், ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென் சென்னை, நாமக்கல், சிவகங்கை உள்ளிட்ட இந்த 20 தொகுதிகளுக்கு பெண் வேட்பாளர்களும் தென்காசி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருப்பரந்தூர், மத்திய சென்னை, ஈரோடு, நீலகிரி, கரூர், திருவண்ணாமலை, திருவள்ளூர், வேலூர், பொள்ளாச்சி, சேலம், திருச்சி, தஞ்சாவூர், விருதுநகர், காஞ்சிபுரம், கடலூர், திண்டுக்கல், கிருஷ்ணகிரிக்கு மட்டும் இன்னும் வேட்பாளர் நியமிக்கப்படவில்லை. இந்த 20 தொகுதிகளுக்கு ஆண் வேட்பாளர்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். முதல் கட்டமாக 20 வேட்பாளர்களுடைய பட்டியல் ஏற்கனவே கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னதாக வெளியாகி இருந்த சூழலில் தற்பொழுது 40 வேட்பாளர் பட்டியலும் வெளியாகி இருக்கிறது. இன்று இவர்களுடைய கலந்தாய்வு மற்றும் மாவட்டத்தின் தேர்தல் பொறுப்பாளர்கள் குழுவுடன் இன்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆலோசனை கூட்டத்திலும் ஈடுபட இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து 23ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக ஊடகவியலாளர் மற்றும் கட்சியினுடைய அனைத்து பொறுப்பாளர்கள் முன்னிலையிலும் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்த இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. செம்பருத்தி, விவரங்களுக்கு நன்றி.